ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Elim vlogs. அடிக்கிற வெயிலுக்கு இதமான ஒரு கூல் ரெசிப்பியை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் சேர்த்து ஐஸ் பாப்சிகிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் எடுக்கும்போது நம்ம பண்ணுற டெசர்ட் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 1.5 கப் பாலுக்கு ஒரு அரைக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பால் நல்லா காய விடுங்க. அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் பால் அடி பிடிக்காது. பால் ஓரளவுக்கு சூடாகி வரும்போது அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இல்லாதவங்க ஒரு 4 ஏலக்காயை லைட்டாக தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. பால் ஓரளவுக்கு நல்லா கொதித்து அந்த ஏலக்காயோட ஃப்ளேவரில் இறங்குனதுக்கப்புறம் ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், பால் நல்லா காஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கொத்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது உங்களோட அளவு பொறுத்தது. இல்லை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லைனா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தெல்லாம் வாங்குகிற டெசிகேட்டட் கோகோனட் ஆனாலும் ஓகே, அதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளோர் மிக்ஸில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பாலில் சேர்த்து நல்லா விடாமல் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு கண்டிப்பாக அடி பிடிக்கும். கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் பால் ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு நல்லா காய விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கூல் ரெசிப்பியோட ஹாட் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. இனி இதை ஸ்டவ்லேருந்து எடுத்து வச்சு நல்லா ஆற விடுங்க. குழந்தைகள் உள்ள வீடுகளில் இந்த மாதிரி ஒரு பாப்சிகிள்ஸ் வாங்கி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சாதாரண சூப்பர் மார்க்கெட் கடைகளில் இது கிடைக்கும், இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். இதை கழுவி எல்லாம் ரெடியாக்கி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் துருவின தேங்காயம், அது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. எல்லா பாப்சிக்கல்லையும் அதோட அடிப்பகுதியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் ரெடியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பாப்சிக்கிள்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சில ஃப்ரூட்ஸ் விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்க இருக்கலாம், ஆனால் ஐஸ்கிரீம் விரும்பாத பிள்ளைங்க கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதனால் மேக்ஸிமம் எல்லாரோட வீட்டில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாப்சிக்கிள்ஸை வாங்கி உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு விதவிதமான இந்த மாதிரி ஐஸ் ரெசிபீஸை பண்ணி கொடுங்க. ஃப்ரூட்ஸில் கூட இதை பண்ணிடலாம். இப்போ இது செட் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மில்க் கோகனட் பாப்சிக்கிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பொண்ணோட நேமை சொல்லி எப்படியோ பாப்சிக்கிள்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இப்போ அவங்கள விட நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இது. உங்கள் வீடுகளில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ள ரெசிபி கண்டிப்பாக எல்லா அம்மாக்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் யாராவது நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷனை கூட கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டில் தட் பை, டேக் கேர்.